அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வேல்முருகன். நம்மளுடைய பிரான்ச்சஸ் எங்கெங்கே வச்சுருக்கிறோன்னா கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, பெங்களூர், சிங்கப்பூர், தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் பல விளம்பரங்கள் கொடுத்து பல சோஷியல் மீடியாக்கள் மூலியமாக நிறைய ப்ரொஃபைல்ஸ் கலெக்ட் பண்ணி அது நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம். நமக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட், டெடிகேட்டடான வெப்சைட் இருக்குது. ஆப்பில், வெப்சைட்டில் ரெண்டுமே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே காமனான ப்ரொஃபைல்ஸ் தான். சரி, யாருக்கெல்லாம் இந்த மேட்ரிமோனி ப்ரொஃபைல்ஸ் யூஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மணமகள் வீட்டாருக்கும் மணமகன் வீட்டாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது மனம், மறுமணம்னு சொல்கிறாங்க. இந்த மறுமணம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மணமகள் வீட்டார், மணமகன் வீட்டார், இவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 6 வருடங்களாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட திருமணங்களை நடந்திருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறதுல ரொம்ப பெருமிதம் அடைகிறோம். எல்லா கேஸ்ட்லேயுமே, பிசி, எம்பிசி, எஸ்சி, அதே மாதிரி எல்லா மதங்களிலையுமே, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், இது மாதிரி எல்லா மதங்களினுடைய வரன்களையும் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம ஆஃபீஸில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் 15லிருந்து 20 ஊழியர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய நெட்வொர்க் கொண்ட ஒரு மேட்ரிமோனி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேட்ரிமோனி மட்டும்தான். கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆண் பெண் வரன்கள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லா ஜாதிக்கும் நம்மக்கிட்ட ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஜாதி உட்பிரிவுக்கும் நம்மக்கிட்ட ப்ரொஃபைல்ஸ் நிறைய வச்சுருக்கிறோம். எல்லா மதங்களுக்கும் நம்மக்கிட்ட ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பர்டிகுலர் வெப்சைட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி தோஷம் பிரித்து பார்க்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் நாம் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இன்னும் ரொம்ப கான்சர்ன்டாக இருக்கிறாங்க. என்ன நட்சத்திரங்கள், இந்த பர்டிகுலர் நட்சத்திரங்கள் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதி வாரியாக பிரித்து பார்த்துக்கலாம், ஜாதி உட்பிரிவு வாரியாக பிரித்து பார்த்துக்கலாம், படிப்பு வாரியாக பிரித்து பார்த்துக்கலாம், மாவட்ட வாரியாக பிரித்து பார்த்துக்கலாம், நட்சத்திர வாரியாக பிரித்து பார்த்துக்கலாம். இன்னும் பல பிரிவுகள் நம்மளுடைய மேட்ரிமோனியில் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் மேரேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஸ்ட், விடோவர், ஏ டு டைவர்ஸ், இந்த மாதிரி கேட்டகரிஸ், எனி கேஸ்ட் ஓகே, இப்படி எல்லா ப்ரொஃபைல்ஸையும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இது எதுக்கு இத்தனை ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம்னா, ஒரு மணமகன் வீட்டாரோ ஒரு மணமகள் வீட்டாரோ அவங்க பையனுக்கோ அவங்க பொண்ணுக்கோ என்ன வேணும் அப்படிங்கிறத 100% அவங்க ரொம்ப எளிதாகவும் ரொம்ப ஈஸியாகவும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மேட்ரிமோனி வெப்சைட் வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்குது. இந்த மேட்ரிமோனி வெப்சைட் மூலிமா பயனடைஞ்சவர்கள் பல ஆயிரக்கணக்கான பேர். இன்றைக்கி எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20,000 யூசர்ஸ் இப்போ லைவில் இருக்கிறாங்க. எல்லா ஜாதிலையும் ப்ரொஃபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான ப்ரொஃபைல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு சர்ச் வெப்சைட் ஃபார் மேட்ரிமோனி இருந்துட்டு இருக்குது. உங்களுக்கு தேவையான மணமகன் மணமகள் வரன்களை எங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி பேக்கேஜஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் சாமானிய மக்களுக்கும் கட்டக்கூடிய அளவில் தான் நாங்கள் பேக்கேஜஸ் வச்சுருக்கிறோம். இந்த பேக்கேஜஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய அலுவலகங்கள் கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, பெங்களூர் இங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் நேராகவே எங்கள் அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா எங்களுடைய அலுவலர்கள் உங்களுக்கு தேவையான வரன்களை அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்களே உங்களுக்கு அந்த ஜாதகங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோன் நம்பர் எழுதி கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன் பார்க்குறவங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ், ஆன்லைன் தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு எங்களுடைய அலுவலர்களே உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ தேவையான வரங்களை அவங்களே தேர்ந்தெடுத்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. தோஷம் வாரியாகவும், மாவட்ட வாரியாகவும், படிப்பு வாரியாகவும், நட்சத்திர வாரியாகவும் 100% பொருத்தம் பார்த்தும் எங்களுடைய அலுவலர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. எங்களுடைய சேவையை இந்த நாட்டு மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்லேயோ உங்கள் குடும்பங்களில் கல்யாணம் சீக்கிரம் நடக்கிறது உறுதி. நம்ம ப்ரொஃபைல்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆண் ப்ரொஃபைல்ஸ், பெண் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% வெரிஃபைடு ப்ரொஃபைல்ஸ். நம்ம பல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்தோ இல்லை ஆஃபீஸ்க்கு வரவழைச்சோ அவங்கக்கிட்ட நேரில் என்னென்ன விவரங்கள் அப்படின்னு ஒவ்வொரு விவரத்தையும் கேட்டு நம்ம எழுதி அதை வெரிஃபை பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டில் ஃபோட்டோவோட நம்ம ஆண் பெண் வரன்களை நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை எங்கள் ஆஃபீஸில் அந்த ப்ரொஃபைல்ஸ்க்கெல்லாம் பேசி கல்யாணமான ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெப்சைட்லேருந்து டெலீட் பண்ணிடுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே 100% வெரிஃபைடு ப்ரொஃபைல்ஸ். இதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து. அதனால் நாங்களே எல்லா பேசிக் விஷயங்கள்லேருந்து அவங்களுடைய மேலே படிப்புலேருந்து எல்லா விஷயத்தையும் நாங்களே வெரிஃபை பண்ணி உள்ளே போட்டிருக்கிறதுனால நீங்கள் ஒரு நல்ல மணமகனை இல்லை ஒரு நல்ல மணமகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இது மூலிமா நாங்கள் சொல்ல வரது என்னென்னா 100% வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ் நம்மளுடைய மேட்ரிமோனியில் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி கல்யாணமான வரன்கள் எல்லாம் இருந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய மேட்ரிமோனி வெப்சைட்டில் போய் தனி டீம் அதையெல்லாம் சர்ச் பண்ணி அதெல்லாம் டெலீட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு சர்ச் பண்ணுறதும் உள்ளே போய் மணமகன் மணமகள் வீட்டில் காண்டாக்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 100% வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய அஷூரன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்ததாக நம்மளுடைய ஆப்பில் எப்படி சிம்பிளாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நம்மளுடைய ஆப் டவுன்லோடிங்கே ரொம்ப ஈஸி. நீங்கள் நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணாலே
ஆப் ஃபஸ்ட் ஆப்பாக நம்மளோட இது வந்துடும். அதை போய் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுது. இன்ஸ்டால் ஆன உடனேயே நீங்கள் ஒரு புது யூஸராக இருந்தால் உங்களுடைய பேசிக் விஷயங்களை மட்டும் ஃபஸ்ட்டு கேட்கும். பேர், ராசி, நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர், என்ன ஒர்க் பண்ணுறீங்க, யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். இது நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தாலே ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுடைய ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்ததா சார் கிரியேட் ஆயிடுச்சு, உள்ளே போய் எப்படி பார்க்குறது? அது அதை விட ஈஸி. நீங்கள் உள்ளே போன உடனே அது கேட்கும் நீங்கள் புது யூஸராக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸரானு. நீங்கள் ஆல்ரெடி ப்ரொஃபைலை பதிவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூஸர் கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுத்த உடனேயே உள்ளே போன உடனேயே சர்ச் பட்டன் இருக்கும். அந்த சர்ச் கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு என்ன கேஸ்ட்டு, என்ன சப்காஸ்ட்டு, என்ன ஏஜில் ப்ரொஃபைல் வேணும்னு கேட்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி சர்ச்னு கொடுத்துட்டிங்கனாலே முடிஞ்சது. ஆயிரக்கணக்கான ப்ரொஃபைல்ஸ் ஃபோட்டோவோட உங்கள் முன்னாடி வந்து அப்படியே அணிவகுத்து நிற்கும். நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி, சார் நான் ஒரு குறிப்பிட்ட தோஷம் தான் பார்க்குறேன், சுத்த ஜாதகம் தான் பார்க்குறேன், செவ்வாய் தோஷம் தான் பார்க்குறேன், இப்படி இருக்கிறவங்களுக்காக சைட்லேயே ஃபில்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபில்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன தோஷம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த தோஷத்தில் எத்தனை ஆண்வரன்கள் இருக்குது, இல்லை எத்தனை பெண் வரன்கள் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷன் இருக்கிறவங்க தான் தேவை அப்படின்னா அதுவும் ஃபில்டர்லேயே இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வரன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு சார் நான் குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் தான் பார்ப்பேன், அந்த நட்சத்திரங்களை கிளிக் பண்ணிட்டாலும் அதுவும் உங்களுக்கு வந்துடும். நிறைய பேர் சார் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தான் பார்ப்போம்னா அதுவும் எல்லாமே இது பேர் தான் ஃபில்டர்ஸ்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்க்கணுமோ எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ண கிட்டத்தட்ட ஒரு மாதம் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நிமிஷத்தில் கம்ப்யூட்டர் நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுது. இதுதான் சயின்டிஃபிக் அப்ரோச் ஆஃப் த ப்ரொஃபைல்ஸ். நம்மளே போய் புரோக்கர் மூலிமா வீதி வீதியாக தொலாவலாம், மீடியேட்டர்ஸ் மூலிமா ஒவ்வொரு பக்கமாக போய் அலையலாம். இது அப்படி இல்லை. உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதியில் இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கிளிக்கில் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் உங்கள் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துறதுனால நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு தொலாவக்கூடிய நேரம், செலவு, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மிச்சமாகுது அப்படிங்கிறத நான் தெரிவிக்கிறதுக்கு விரும்புகிறேன். மோனியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ப்ரைவசி. உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் மற்றவங்களுக்கு தேவையில்லாமல் ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ ப்ரைவசி இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை வந்துட்டு ப்ரைவசியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோன் நம்பர் ப்ரைவசி. உங்களுடைய ஃபோன் நம்பரை மற்றவங்களுக்கு நீங்கள் தெரிவிக்க விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் நம்பர் ப்ரைவசி இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோவும் ஃபோன் நம்பரும் வந்துட்டு தேவையில்லாத மற்ற நபர்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய வெப்சைட் மூலியமாவோ ஆப் மூலியமாவோ தெரிவிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ப்ரொஃபைல்ஸை நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு தேவையானவங்க அப்ரோச் பண்ணால் மட்டும் நீங்கள் அந்த ரெக்வஸ்ட்டில் எஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பரோ அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்துட்டு தெரிவிக்கப்படும். ஸோ இது பேர் தான் ஃபோட்டோ ப்ரைவசி அண்ட் ஃபோன் நம்பர் ப்ரைவசி அண்ட் ப்ரொஃபைல் ப்ரைவசி. இந்த ப்ரைவசி வந்துட்டு நம்மளுடைய மேட்ச் அண்ட் மேரேஜ் மேட்ரிமோனி வெப்சைட்டில் நாம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறதுல நாங்கள் பெருமை அடைகிறோம். அடுத்ததாக நம்மளுடைய ஆஃபீஸை எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லை கோயம்புத்தூர் வந்து நம்மளுடைய ஆஃபீஸை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான இடத்துல தான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்குது. உங்களுக்கே தெரியும் கோயம்புத்தூரில் முக்கியமான ப்ரைம் லொக்கேஷன் வந்து காந்திபுரம். ஸோ அந்த காந்திபுரத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குது. காந்திபுரத்துலேயே அடுத்த ப்ரைம் ஏரியா எதுனா கிராஸ்கட் ரோட். ஸோ கிராஸ்கட் ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா 5th ஸ்ட்ரீட், கிராஸ்கட் ரோட் 5th ஸ்ட்ரீட்டில். ஸோ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அங்கேருந்து கிராஸ்கட் ரோடு என்டர் ஆகி 5வது வீதியில் உள்ளே வந்தீங்க அலுவலகத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஈஸியான லொக்கேஷன் என்னென்னா புதிய கணபதி சில்க்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய மேட்ரிமோனியினுடைய அலுவலகம். கணபதி சில்க்ஸை ஒட்டி வர்றது தான் 5வது வீதி. இது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய உடுமலை அலுவலகத்தை எப்படி ரீச் பண்ணுறதுனா அதுவும் ரொம்ப ஈஸி. மெயின் ஹைவேலேயே நம்மளோட உடுமலையில் இருக்கக்கூடிய அலுவலகம் அமைஞ்சிருக்குது. உடுமலைப்பேட்டை வந்துட்டு பழனி போகக்கூடிய மெயின் ஹைவேல வந்தீங்கன்னா ராஜாவூர் பிரிவு அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பிங். அந்த பஸ் ஸ்டாப்பிங்கில் இறங்கின உடனேயே மெயின் ஹைவேலேயே ரோட்டு மேலேயே நம்மளுடைய மேட்ச் அண்ட் மேரேஜ் மேட்ரிமோனி அப்படிங்கிற அலுவலகம் அமைஞ்சிருக்குது. ஸோ உடுமலையிலிருந்து நம்மளை ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மெயின் பழனி ஹைவேல ராஜாவூர் பிரிவு பஸ் ஸ்டாப்பில் இறங்கின உடனேயே நம்மளுடைய அலுவலகம் ரோட்டு மேலேயே ஹைவேலேயே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறத நாங்கள் பெருமை அடைஞ்சிக்கிறோம். ஸோ நம்மளுடைய உடுமலைப்பேட்டை அலுவலகமோ இல்லை கோயம்புத்தூர் அலுவலகமோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். நன்றி.